ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டான மஷ்ரூம் தொக்கு. இந்த மஷ்ரூம் தொக்கு வெரைட்டி ரைஸ், பூரி, சப்பாத்தி, ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்படின்னா தான் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட குட்டி தக்காளி 2 இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி 2 நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ தொக்குக்கு தேவையான மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸை சிம்மில் வச்சு மசாலா தீஞ்சு போயிடாமல் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் ஃபுல்லாக மசாலா கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி மஷ்ரூமில் நிறைய தண்ணி இருக்கும். பாருங்கள், மஷ்ரூம் ஃபுல்லாக மசாலா கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூமில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஆனால் நான் நல்லா இன்னும் தொக்கு மாதிரி வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. நல்லா கெட்டியாகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மஷ்ரூம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் தொக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.